Hi friends, welcome to TTM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டபுள் டமாக்கா ஆஃபர் நம்ம சொல்லி ரீசனிங்க்கு PYQ சீரிஸ் போறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதோட கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான் இன்னைக்கு. இன்னையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா 100 நாள் உங்களுக்கு வந்து ரீசனிங் PYQ சீரிஸ் ஃபுல்லாவே வந்துடும். அதாவது மொத்தமா பாத்தீங்கன்னா 500 கேள்விகள் வந்து உங்களுக்கு டெய்லியும் 5 கேள்விகளா மொத்தம் 100 நாளைக்கு 500 கேள்விகள் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தர போறோம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நடத்துறதா. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி கொடுத்த கொஸ்டின் தான் இது வந்து டிஎன்பிஎஸ்சில மட்டுமே இருக்கிறதான்னு பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சில அதிகமா உங்களுக்கு கேள்விகள் இருக்காது. அதனால ரயில்வேஸ் அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி இதுல கேட்ட கேள்விகளும் உங்களுக்கு மெர்ஜ் ஆகி தான் வரும். ஓகேங்களா. ஸோ இது யாரெல்லாம் வந்து இந்த சீரீஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா குரூப் 4 படிக்கிறவங்களாகட்டும், குரூப் 2 2A பிரிலிம்ஸ் ஆகட்டும், இல்ல மெயின்ஸ் ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், எஸ்ஐ, TNUSRB இது எல்லாத்துக்குமே நீங்க இதை படிச்சுக்கலாம். இது மட்டும் கிடையாது, ரீசனிங் வர எல்லா எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லாருமே நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சீரீஸ். 500 சம் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது இல்லையா. ஸோ 500 கேள்விகளுமே ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்ட கேள்விகள் தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான் எடுத்து நடத்த போறேன். அப்போ இந்த சீரீஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா கவனிக்கணும். ஸோ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாலோ இல்ல வந்து ஷார்ட்கட் படிச்சாலோ இல்ல வந்து கான்செப்ட் புரிஞ்சாலோ நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ணக்கூடிய விஷயம். ஆனா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அதை நீங்களா யோசிச்சு போடுற மாதிரி வரும். சோ இப்படி இல்லைன்னா அப்படி, எப்படி இல்லைன்னா வேற மாதிரி, அந்த மாதிரி அடுத்தடுத்த ரேக்கை நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம தேடி பார்க்குற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கான அந்த விஷயங்கள் எப்போ வரும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா இப்படி அப்ரோச் பண்ணலாம், இல்லைன்னா அப்படி அப்ரோச் பண்ணலாம், இல்லைன்னா வேற மாதிரி அப்ரோச் பண்ணலாம். இந்த அப்ரோச் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் டைப் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாதான் இது இல்லைன்னா அது அப்படிங்கிற மாதிரி நீங்க போக முடியும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், குதிரைக்கு கடிவாளம் கட்டுற மாதிரி ஒரே இடத்தையே தான் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஒரே மெத்தட்லயே தான் நம்ம ஒரு சம் எடுத்தோம் அப்படின்னா அப்ரோச் பண்ணிட்டே இருப்போமே தவிர அதை வேற மெத்தட்ல யூஸ் பண்ணலாம், யோசிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே வராம போயிடும். ஸோ ரீசனிங்ல உங்களுக்கு அதுலதான் வந்து மார்க் போகும். ஓகேங்களா. ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அட்டன் பண்ணக்கூடிய டாபிக் தான், இருந்தாலுமே அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். அது போக பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல நம்ம அதை எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியா வந்து நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாமே பிராக்டிஸ் பண்றதால மட்டுமே வரக்கூடிய விஷயம். ஸோ 500 கேள்விகளும் உங்களுக்கு எப்படி வருது, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா கவனிங்க. ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு கிளாஸையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி கிளாஸ்க்குள்ளேயும் பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடக்குதுன்னா இந்த கிளாஸ் எந்த டைமிங் வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் ஃபுல்லாவே தெளிவா கவனிங்க. ஏன்னா எந்த இடத்துல வேணா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்லலாம். ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்போ அந்த பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு டவுட் வந்தது அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாமையே போயிடும் இல்லையா. சோ அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்குமே தெளிவா கவனிக்கணும். உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டெய்லியும் 5 கொஸ்டின் தான். ஒரு 5 கொஸ்டின் என்ன வரும், மிஞ்சி போனா ஒரு ½ hour இல்ல ½ hour வரும். அதுக்கு மேல உங்களுக்கு அதிகமா போக போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அந்த ½ hour ஒதுக்கி பாருங்க. ஓகேங்களா. சோ கம்பல்சரியா பாத்துறணும். ஒரு நாளைக்கு ½ hour ஒதுக்கலாம் இல்லையா. சோ ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இப்போ கரண்டா 2025ல நீங்க மெயின்ஸ் எழுத போறீங்க, குரூப் 2Aக்கு மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா நீங்க இதை ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்க படிச்சுட்டு தான் இருப்பீங்க இல்லையா. சோ இந்த சீரீஸை நீங்க ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 1 month தான் இருக்கு. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150 கேள்விகள் நீங்க வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்து பிரிலிம்ஸ்க்கோ இல்ல குரூப் 4க்கோ அதை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணி அடுத்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா. சோ ஒவ்வொரு கொஸ்டினா போலாம். லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை தெளிவா கவனிச்சுக்கணும். ஸோ தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் ரெண்டுலையுமே நீங்க கொஸ்டின் பார்த்துக்கிட்டு படிக்கிறது, எக்ஸாம் அந்த கொஸ்டின் அட்டன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து கணக்கிடும் போது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். மேலிருந்து கணக்கிடும் போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். ரமேஷுடன் ஒப்பிடும் போது கமல் எந்த இடத்தில் உள்ளார். ஓகேங்களா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா அந்த இடம் தான். ஓகேங்களா. சோ ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். பாருங்க, மொத்தமா ஒரு வகுப்புல எத்தனை பேர் இருக்காங்க, 35 மாணவர்கள் இருக்காங்க. சோ எப்படி இருக்காங்கன்னா இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 இந்த மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி
எத்தனை பேர் இருக்காங்க? 35 பேர் இருக்காங்க. அப்ப டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா 35. ஓகேங்களா? சோ கேள்வி கீழிருந்து கணக்கிடும் போது கமல், அப்போ கீழ இருந்து இப்படி கணக்கிட்டுட்டு போனோம் அப்படின்னா கமல் பாத்தீங்க அப்படின்னா 7வது இடத்துல இருக்காரு. ஓகேங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் 7th பிளேஸ் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு இப்படி எண்ணிட்டு போனீங்கன்னா 7th பிளேஸ்ல யார் இருக்கா? கமல் இருக்காரு. ஓகேங்களா? அடுத்து மேலிருந்து கணக்கிடும் போது, இப்ப மேல இருந்து கணக்கிடும் போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். இப்ப மேல இருந்து இப்படி எண்ணிட்டு வரோம். அப்ப இது ஃபர்ஸ்ட் செகண்ட் இப்படி வரும்போது 9வது பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யார் இருக்கா? சுரேஷ் இருக்காரு. ஓகேவா? அடுத்து ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். அதாவது இங்க இருக்காரு. ஓகேங்களா? சோ இதுதான் சென்டர்னு வச்சுக்கோங்களேன். இங்க 9th இருந்து இந்த 7th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சென்டர் பிளேஸ்ல யார் இருக்கா? உங்களுக்கு ரமேஷ் இருக்காரு. ஓகேங்களா? அப்ப இங்க இந்த இடம் இருக்கு இல்லையா, சுரேஷ்ல இருந்து எவ்வளவு ஆள்ல இவர் இருப்பாரோ அதே மாதிரிதான் கமல்ல இருந்து அத்தனாவது ஆளா இவர் இருப்பார். ஓகேங்களா? சோ இப்ப கேள்வி ரமேஷுடன் ஒப்பிடும் போது கமல் எந்த இடத்தில் உள்ளார்? இப்ப ரமேஷ்ல இருந்து கமல் எத்தனாவது இடம்? இதுதான் கேள்வி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். பாருங்க, இங்க 9th இங்க 7th ரெண்டையும் கூட்டுங்க. 9 + 7 16. ஓகேங்களா? சோ 16 பேர் வந்துருச்சு. ஓகேங்களா? சோ சுரேஷ் கமல் இன்க்ளூடிங் மொத்தமா 16, மொத்தம் 35 பேர். ஓகேங்களா? 35ல அந்த 16 பேரை கழிச்சிருங்க. ஏன்னா சுரேஷுக்கும் கமலுக்கும் இடையில தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரமேஷ் இருக்காரு இல்லையா? சோ கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 19ன்னு வரும். ஓகேங்களா? சோ நீங்க இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டா கூட, சுரேஷையும் கமலையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு என்ன வரும்? 21 தான் வரும். ஓகேங்களா? சோ நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம், பண்ணாமையும் விடலாம், அது உங்க இஷ்டம் தான். சோ இப்ப 19 பேர் இடையில இருக்காங்க, சுரேஷுக்கு அடுத்து கமலுக்கு முன்னாடி. இப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த கேப்ல மொத்தமா 19 பேர் இருக்காங்க. இங்க கேள்வி 2 பேத்துக்கும் இடையில. அப்போ 19 பாத்தீங்க அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? 2ஆல டிவைட் பண்ணுங்க, நமக்கு இடையில இருக்கிறது கிடைக்கும். சோ 19 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 9.5ன்னு வரும் இல்லையா? சோ 9.5னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 10வது ஆள்னு அர்த்தம். இங்க முழு நம்பரா வந்துருச்சு அப்படின்னா அதுதான் சென்டர். இல்ல புள்ளி வச்சு வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் தான் சென்டர். ஓகேங்களா? அதாவது பாருங்க, இப்போ 1 2 3 4 இப்படியே போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 9 10 11 அப்படியே போச்சு. இந்த இடத்துல எத்தனை? அது 19. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கடைசி இந்த கடைசி இந்த கடைசி இந்த கடைசின்னு அடிச்சுக்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா 9ம் 11ம் கேன்சல் ஆயிரும். 10 தான் சென்டர் நம்பரா இருக்கும். ஓகேங்களா? சோ சென்டர் நம்பர் 10வது நம்பர். அந்த இடத்துல அதாவது கமல்ல இருந்து 10வது இடத்துல ரமேஷ் இருப்பாரு. அதே மாதிரி சுரேஷ் இருந்து 10வது இடத்துல ரமேஷ் இருப்பாரு. இப்ப கேள்வி ரமேஷுடன் ஒப்பிடும் போது ரமேஷ்ல இருந்து பாக்குறாங்க. ஓகேங்களா? சோ ரமேஷ்ல இருந்து கமல் எந்த இடத்தில் உள்ளார்? இப்ப கமல்ல இருந்து ரமேஷ் 10வது இடம்னா ரமேஷ்ல இருந்து கமல் எத்தனாவது இடம்? 2 ஒண்ணுதான் இல்லையா? போத்துக்கிட்டு படுத்தாலும் படுத்துட்டு போத்திட்டாலும் 2 ஒண்ணுதான் இல்லையா? அப்போ ரமேஷ்ல இருந்து கமல் 10வது இடத்துலதான் இருக்காரு. இதுவே கேள்வி ரமேஷ்ல இருந்து கம்பேர் பண்ணும்போது ரமேஷ்ல இருந்து சுரேஷ் எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு கேட்டாலுமே நமக்கு 10 தான் ஆன்சர். ஏன்னா 2 பேத்துக்கு இடையில தான் யார் இருக்கா? ரமேஷ் இருக்காரு. ஓகேங்களா? சோ அந்த திங்க் பண்ணக்கூடிய அந்த விஷயம் தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ திங்க் பண்ணணும், அதே மாதிரி வேகமாவும் திங்க் பண்ணணும். புரியுதுங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 10. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்து பாருங்க, ரிலேஷன்ஷிப் டைப். ஓகேங்களா? சோ பாருங்க, P Q R S T மற்றும் U ஆகியோர் ஒரு குடும்பத்தின் 6 உறுப்பினர்கள். ஒரு குடும்பத்துல 6 பேர் இருக்கா. ஓகேங்களா? சோ எப்படி இருக்கலாம்? 1 தாத்தா பாட்டி அப்பா அம்மா 2 பசங்க இந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? அப்பா அம்மா அதுக்கப்புறம் அவங்களுக்கு 4 பசங்க இந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? அப்பா அம்மா அவங்களுக்கு 2 பசங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணா இருக்கலாம். ஆனா 6 உறுப்பினர்கள். ஓகேவா? அடுத்து அவர்களில் 2 திருமணமான தம்பதியினர், அதாவது 2 பேர் திருமணமான தம்பதியர் இருக்காங்க. அடுத்து T என்பவர் ஒரு ஆசிரியர் மற்றும் அவர் R மற்றும் Uவின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். Q என்பவர் ஒரு சட்ட வல்லுநர், மேலும் அவர் P-ஐ மணந்து கொண்டுள்ளார். P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளனர். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நீங்க கவனிச்சுக்கலாம், ஒரு மகன் ஒரு பேரன் இருக்கிறதால என்ன அர்த்தம்? அப்ப தாத்தா பாட்டி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு பசங்க இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப மொத்தமா 2 திருமணமானவர்கள் வந்துருச்சு இல்லையா? இப்போ தாத்தா பாட்டி இது ஒரு திருமணமான ஜோடி, அதே மாதிரி அப்பா அம்மா இது ஒரு திருமணமான ஜோடி இல்லையா?
அதுக்கப்புறம் 2 பசங்க இருக்காங்க அப்படின்னா, பசங்களோ பொண்ணுங்களோ ஓகேங்களா, 2 பேர் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், இது 2 இது 2 இது 2 6 பேர் மொத்தம் வந்துருச்சு. அதே மாதிரி 2 திருமணமான ஜோடி வந்துருச்சு, பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே. இரு திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர், அப்போ ஒருத்தவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஓகேங்களா, மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளனர் எனில் கீழ்கண்டவர்களில் யார் வீட்டில் இருக்கும் பெண்? அந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது யாரு, இதுதான் கேள்வி. சோ தெளிவா கவனிச்சு நம்ம இங்க என்ன பண்ணணும், இதுக்கான ட்ரீ வரையணும் ஓகேங்களா. சோ பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் ட்ரீ வரையது ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரீ வரைஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ட்ரீ வரையும் போதே நம்ம பக்கத்துல அந்த யாரு ரிலேஷன், அது போக பாத்தீங்கன்னா என்ன அந்த இதுல இருக்காங்க ஓகேங்களா, சோ என்ன வேலையில இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம தெளிவா எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இப்ப பாருங்க, சோ ஃபர்ஸ்ட் விட்டுறலாம். 6 பேர் இருக்காங்க அது தெரிஞ்சிருச்சு, 2 திருமணமான தம்பதியாக தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த லைன் வரலாம் பாருங்க. டி என்பவர் யாருன்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா. சோ அவர் வந்து ஆனா பெண்ணான்னு தெரியாது. பட் நமக்கு என்ன தெரியும், அவர் ஒரு ஆசிரியர்னு தெரியும். டி ஒரு ஆசிரியர். அவர் என்ன பண்றாரு, அவர் பாருங்க, அவர் ஆர் மற்றும் யூவின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். அப்போ அவர் பாத்தீங்க அப்படின்னா இங்க இடத்துல போட்டுக்கலாம். ஆர் யூ 2 பேரும் யாருன்னு நமக்கு தெரியாது. இவங்களோட தாய்னா யாரு, அம்மா ஓகேங்களா. சோ இது அம்மா, அவங்க பாத்தீங்க அப்படின்னா மருத்துவரா இருக்காங்க ஓகேங்களா. சோ இப்ப பாருங்க, அப்ப இவங்க 2 பேரும் உடன் பிறந்தவர்கள். இவங்களுக்கு அம்மா வந்து இந்த மருத்துவர் அப்படின்னா அப்பா யாரு, ஆசிரியர். ஏன்னா அவங்களதான் இவரு கல்யாணம் பண்ணிருக்காரு, புரியுதுங்களா. சோ அப்போ ஆண் தான் வந்து டி. சோ அப்பா அம்மா இவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, அப்புறமே போட்டுக்கலாம். சோ இவங்களோட பசங்க தான் பாத்தீங்க அப்படின்னா ஆரும் யூவும். சோ இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியாது, அதாவது ஆனா பொண்ணான்னு தெரியாது, அது அப்புறமே பாத்துக்கலாம் ஓகேங்களா. அடுத்து கியூ என்பவர் ஒரு சட்ட வல்லுனர், மேலும் அவர் பிஐ மணந்து கொண்டுள்ளார். சோ இவங்க நமக்கு தெரியாது. பட் இங்க பாருங்க, அப்பா அம்மா குழந்தைங்க வந்துட்டாங்க, அப்ப என்னதான் வரணும், தாத்தா பாட்டி தான் வரணும். அதனால நான் மேல எழுதிக்கிறேன் ஓகேங்களா. சோ கியூ பாத்தீங்க அப்படின்னா சட்ட வல்லுனர், அவரு பிஐ மணந்து கொண்டுள்ளார். சோ இதுல யாரு பொண்ணு யார் பையன்னு தெரியாது ஓகேங்களா. ஆனா இவர் சட்ட வல்லுனர், இவர் வந்து பிஐ மணந்துக்கிறாரு. இவருக்கு என்ன ஒரு போஸ்டும் கொடுக்கல. பி என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளனர். சோ இப்போ இவங்களோட பையன் தான் பாத்தீங்க அப்படின்னா யாரு, டி ஓகேங்களா. சோ கியூபி, அதாவது டீயோட அப்பா அம்மா தான் கியூபி, அவங்களோட வைஃப் மருத்துவர், அவருக்கு பையன், அவங்களுக்கு பசங்க ஆர்யூ. இப்போ பி என்பவருக்கு, பி இருக்காங்க இல்லையா, பிக்கு ஒரு மகன்னா யாரு, டி தான் ஆண். அப்போ இவரு தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. சோ அப்போ இங்க பாருங்க, டி வந்து மகன், டீயோட மகன் யாரோ ஒருத்தங்க, அது ஆரோ யூவோ யாரா வேணா இருக்கலாம் ஓகேங்களா. சோ இவங்க ஆணா இருக்கலாம், இல்ல இவங்க ஆணா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். பட் இவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பேரனும் இருக்காங்க, அப்ப சரியா இருக்கு. அப்ப தாத்தா பாட்டி தான் அவங்க இல்லையா. அடுத்து இரு திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர். இப்போ இவங்களும் திருமணமானவங்க, இவங்களும் திருமணமானவங்க. இவங்கள இவர் ஆசிரியர்னு சொல்லிட்டாங்க, இவங்க மருத்துவர்னு சொல்லிட்டாங்க, இவங்க சட்ட வல்லுநர்னு சொல்லிட்டாங்க. அப்ப 3 பேத்துக்கு போஸ்டிங் இருக்கு, பீக்கு மட்டும் போஸ்டிங் இல்ல. அப்ப ஒருத்தவங்க வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு சொன்னதால இந்த பிய பொண்ணுன்னு எடுத்துக்கோங்க, இவங்க ஆணுன்னு எடுத்துக்கோங்க. அப்போ தாத்தா வந்து கியூ, பாட்டி வந்து பி, அப்பா வந்து டி, அம்மா யாருன்னு நமக்கு தெரியாது. பட் இங்க முன்னாடி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். பாருங்க, பி வந்துருச்சு, கியூ வந்துருச்சு, ஆர் வந்துருச்சு, எஸ் தான் வரல. அப்போ எஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா மருத்துவர், டியு வந்துருச்சு ஓகேங்களா. அப்ப கியூ தாத்தா, பி பாட்டி, டி அப்பா, எஸ் அம்மா, ஆர் யூ பசங்க ஓகேங்களா. அடுத்து இப்ப குடும்பத்துல அந்த வீட்டுல இருக்கிறவங்க, அப்ப இவங்க தான் வீட்டுல இருக்காங்க, பி தான் வீட்டுல இருக்காங்க. அடுத்து அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளார். சோ யார ஆணுன்னு நம்ம எடுத்துக்கிறோமோ, ஆர் இல்லைன்னா யூ, 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க ஒரு ஆண் பொறியாளர், ஏன்னா ஒரு பேரன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ அதே மாதிரி 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க ஒரு மாணவர், அது யாரா வேணா எடுக்கலாம். ஆர் வந்து பொறியாளரா இருந்தா யூ வந்து மாணவர், இல்ல யூ பொறியாளரா இருந்தா ஆர் வந்து மாணவர், நமக்கு அது சம்பந்தம் கிடையாது, அதனால விட்டுறலாம். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவர்களில் யார் வீட்டில் இருக்கும் பெண் ஓகேங்களா. சோ இங்க நம்மளே எழுதியாச்சு இல்லையா, வீட்டில் இருக்கும் பெண் யார்,
பி தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பி. ஓகேங்களா? ஸோ தெளிவா அவங்க என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும், எப்படியும் கேள்வியில இருந்து தான் அவங்க பதில் கொடுக்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து தான் கேள்வி கேட்க போறாங்க, வேற எங்கேயும் போக போறது கிடையாது. அப்போ தெளிவா என்ன பண்ணிக்கணும், நம்ம அந்த கேள்வியை தெளிவா புரிஞ்சு ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம போட்டுடலாம். ஸோ பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும், அதாவது ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்னு எப்படி வேணா சொல்லலாம், பிளட் ரிலேஷன் சொல்லலாம், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்னு எப்படி வேணா அந்த டாபிக்கை சொல்லலாம். ஸோ அந்த இதை பொறுத்த வரைக்கும் ட்ரீ வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, இது வந்து கோடிங் அண்ட் டீகோடிங் டாபிக். பாருங்க, a equal to z equal to 1, b equal to y equal to 2, c equal to x equal to 3 etc. எனில் தவறானது எது? ஓகேங்களா? ஸோ அதாவது இங்க இருக்கு இல்லையா, ஸோ ஏவும் 1 கடைசியும். ஓகேங்களா? ஸோ நார்மலா ஏபிசிடியில் 1 to 26 நம்பர் போடுவோம். பட் ஃபர்ஸ்ட் லெட்டரும் கடைசி லெட்டரும் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் லெட்டரும் கடைசில இருந்து செகண்ட் லெட்டரும் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல எப்படி வரும் அப்படின்னா பாருங்க, ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம். மொதல் 13 லெட்டர் இப்படி எழுதிக்கோங்க. அடுத்த 13 லெட்டர் ரிவர்ஸ்ல எழுதுங்க. பாருங்க, என் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். ஓகேங்களா? ஸோ இவங்க பாருங்க ஏவும் இசட்டும் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு நேரா 1, இதுக்கு நேரா 2, ஸோ பிஒய் 2, இதுக்கு நேரா 3, அது சிஎக்ஸ் 3. அப்ப இது என்ன அர்த்தம், 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகேங்களா? ஸோ அப்ப ஏஇசட் 1 ஜேக்யூ 12 எம்என் 13 இந்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கீழ்கண்டதுல எது தவறானதுன்னு கேட்குறாங்க. பாருங்க, ஆப்ஷன் ஏ எடுத்துட்டீங்க அப்படின்னா எம் ஈக்குவல் டு என், எம்மோட வேல்யூ 13, என்னோட வேல்யூ 13. அப்ப இது சரி. அடுத்த ஆப்ஷன் பி, எம் பிளஸ் என் ஈக்குவல் டு எல் பிளஸ் ஓ பிளஸ் ஏ பிளஸ் இசட். ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது, அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டும் ஈக்குவலாக வருதான்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ எம்மோட வேல்யூ 13, என்னோட வேல்யூ 13, எல்லோட வேல்யூ எங்க இருக்கு 12, ஓட வேல்யூ 12, ஏவோட வேல்யூ 1, இசட்டோட வேல்யூ 1. இது 26. இது பாருங்க 12 12 24 26. அப்ப இது ரெண்டும் சமமா இருக்கு. அப்ப ஆப்ஷன் பியும் சரியா இருக்கு. அடுத்த ஆப்ஷன் சி. சி பாருங்க, a plus b plus c equal to x plus y plus z. அதாவது ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, எக்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா 3, ஒய்க்கு 2, இசட்டுக்கு 1. ஸோ 6 ஈக்குவல் டு 6. அப்ப இதுவும் ரெண்டும் சமமா தான் இருக்கு. அப்ப கரெக்டா இருக்கு. ஸோ அடுத்த ஆப்ஷன் டி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ டி தான் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மொதல் 3மே கரெக்ட் அப்படிங்கிறதால இதுதான் தப்பு. இருந்தாலுமே செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, இ ஜி ஜே, இது ஈக்கு என்ன வேல்யூ 5, ஜிக்கு 7, ஜேக்கு 10. கேள்வி பாருங்க, இங்க என்பவை பகா எண்கள். பகா எண்கள்னா என்ன, பிரைம் நம்பர்ஸ். அதாவது உங்களுக்கு ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் மட்டுமே டிவைட் ஆகிற நம்பர் தான் பாத்தீங்க அப்படின்னா பகா எண்கள். ஸோ 5 1ஆலையும் 5ஆலையும் டிவைட் ஆகும். 7 பாத்தீங்கன்னா 1ஆலையும் 7ஆலையும் டிவைட் ஆகும். அப்ப இது ரெண்டுமே பகா எண். 10 மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பகு எண். ஓகேங்களா? ஸோ காம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க, அதாவது பிரைம் நம்பர் கிடையாது. இவங்க 3மே பிரைம் நம்பர்னு சொல்லியிருக்கிறதால இதுதான் இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்கு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கோடிங் அண்ட் டீகோடிங் அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம எந்த மாதிரி வேணுமோ நமக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ஷன் மெத்தட்ல வரும். பாருங்க, ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன. இதில் ஏ என்பது பியின் வலப்புறத்திலும், இ என்பது சியின் இடப்புறத்திலும் மற்றும் ஏயின் வலப்புறத்திலும் உள்ளன. மேலும் பி என்பது டியின் வலப்புறத்திலும் உள்ளன. மேற்கண்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு எது? ஓகேங்களா? வலப்புறம் இடப்புறம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ தெளிவா கொஸ்டினை கவனிச்சுட்டு தான் நம்ம போடணும். பாருங்க, ஏ முதல் இ முடிய, அதாவது ஏ பி சி டி இ, இந்த 5 வீடு இருக்கா. கிடைமட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி இருக்குது, வரிசையா இருக்கு. பாருங்க, 1 2 3 4
5. ஓகேங்களா? சோ இப்போ இந்த மாதிரி ஒரே வரிசையில இருக்கு அப்படின்னா இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா வலது முனை, அதாவது நம்ம இப்ப இந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னா நம்ம வலது கையை கொண்டு போய் வச்சோம்னா அது வலது முனை, இடது கையை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அது இடது முனை. இது வந்து கார்னருக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல இருந்து வலதுபுறம், இந்த இடத்துல இருந்து இடதுபுறம்னு கேட்டாங்க அப்படின்னா வலதுபுறம்னா வலது முனைய நோக்கி போகணும், அதுதான் வலதுபுறம். ஒரு நம்பர் இருக்கு, இப்ப சி இருக்குன்னா இந்த இடத்துல சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சில இருந்து வலதுபுறம்னா வலது முனைய நோக்கி போறது வலதுபுறம், இதுவே இடது முனைய நோக்கி போனா அது இடதுபுறம். ஓகேங்களா? சோ இதை மட்டும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ வலது முனை இடது முனை தெரிஞ்சிருக்கணும், வலப்புறம் இடப்புறம் தெரிஞ்சுக்கணும். சோ வலது முனை இடது முனை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நீங்க பேப்பர்லயே எழுதுறீங்க அப்படின்னா பேப்பர்ல உங்க வலது கையை கொண்டு போய் வைங்க, எந்த இடத்துல, அதாவது கார்னர்ல வைக்கணும். ஓகேங்களா? சோ இந்த சைடு கார்னர்ல உங்க வலது கை வருதுன்னா இது வலது முனை, இந்த சைடு கார்னர்ல உங்க இடது கை வருதுன்னா இது இடது முனை. ஓகேங்களா? சோ அந்த வலது முனையை நோக்கி போனா வலதுபுறம், இடது முனையை நோக்கி போனா இடதுபுறம். ஓகேங்களா? சோ இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம் பாருங்க. இதில் ஏ என்பது பி இன் வலதுபுறத்திலும், அதாவது இப்போ ஏ அப்படிங்கிறது பியோட வலதுபுறம். சோ அப்போ இந்த இடம் இப்படிதான் போகணும், இதுதான் வலதுபுறம் இல்லையா? சோ பிக்கு வலதுபுறத்தில் ஏ இருக்காரு. இந்த இடத்துல நமக்கு என்னன்னு தெரியாது, இது நான் எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அடுத்து இ என்பது, இ பாத்தீங்க அப்படின்னா சியின் இடதுபுறம், இடதுபுறம்னா இப்படி, அப்போ சிக்கு இடதுபுறத்துல இ இருக்காரு. மற்றும் ஏயின் வலதுபுறம், அப்ப ஏக்கு வலதுபுறம் இ இருக்காரு. புரியுதுங்களா? சில இருந்து இப்படி போனா இடதுபுறம், ஏல இருந்து இப்படி வந்தா வலதுபுறம். சோ இப்படி வந்துருச்சா? மேலும் பி என்பது டியின் வலதுபுறத்திலும் உள்ளன. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு ஏ இருக்கு, இங்க ஒரு ஏ இருக்கு. அப்ப இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம். பாருங்க எப்படி எழுதலாம்னா பி ஏ இ சி இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பி என்பது டியின் வலதுபுறம், இப்ப டி இங்க இருக்குன்னா டிக்கு வலதுபுறத்துல பி இருக்கு. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா போட்டாச்சு. பாருங்க டி பி ஏ இ சி. இப்ப அவங்க கொடுத்திருக்க ஆர்டர்ல இருக்கான்னு பாருங்க. ஏ என்பது பியின் வலதுபுறம், ஏங்கிறது பிக்கு வலதுபுறத்துல இருக்கு. இ என்பது சியின் இடதுபுறம், இ வந்து சியோட இடதுபுறத்திலயும் ஏவோட வலதுபுறத்திலயும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பிங்கிறது டியோட வலதுபுறத்துல இருக்கு. சோ அவங்க சொல்லியிருக்க எல்லா அந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்க மாதிரி நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? கேள்வி, மேற்கண்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு, நடுவுனா என்ன, சென்டர். ஓகேங்களா? சோ அதாவது இந்த கடைசி இந்த கடைசி இந்த கடைசி இந்த கடைசி அடிச்சீங்கன்னா சென்டரா யார் வராங்களோ அதுதான். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சோ இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கொடுத்துருக்க டைரக்ஷனை நம்ம தெளிவா கவனிச்சு போடணும். ஓகேங்களா? சோ வலது முனையை நோக்கி போனா வலது பக்கம், இடது முனையை நோக்கி போனா இடதுபுறம். அந்த இடத்துல இருந்து பர்டிகுலரா இந்த இடத்துல இருந்து வலதுபுறம், இந்த இடத்துல இருந்து இடதுபுறம்னு சொன்னாங்கன்னா சொல்றேன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்து பாருங்க, கடைசி கேள்வி. சோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி, பட் பாக்குறதுக்கு தான் ரொம்ப பெருசு, அதாவது ஒரு வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும். பாருங்க, பின்வரும் படம் அமைய பயன்படுத்தப்பட்ட குறைந்த அளவு நேர்கோடுகளின் எண்ணிக்கை. சோ நேர்கோடுகளோட எண்ணிக்கை கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ முக்கோணத்தோட எண்ணிக்கைனா அது வேற மாதிரி வரும். இந்த இடத்துல நேர்கோடுனா என்ன அர்த்தம், இப்படி இப்படி இப்படின்னு எப்படி வேணா அந்த நேர்கோடு இருக்கலாம். ஓகேங்களா? சோ எண்ணிக்கை கேட்கறதால நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு நேர்கோடு, இது ஒரு நேர்கோடு, இது ஒரு நேர்கோடு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, அதுக்கப்புறம் இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு அப்படின்னு எண்ணுவோம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி எண்ண கூடாது. ஓகேங்களா? சோ நான் பக்கத்திலேயே வரைகிறேன் பாருங்க எப்படி அந்த நேர்கோடு வருது. இப்ப நேர்கோடு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது முடியிற வரைக்கும் போட்டுக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப இங்க ஸ்டார்ட் பண்றேன்னா இது ஒரு நேர்கோடுன்னு எடுக்க கூடாது, இது முடியிற எந்த இடத்துல முடியுதோ அது வரைக்கும் எடுக்கணும். ஓகேங்களா? சோ பாருங்க, இப்போ இது ஒரு நேர்கோடு, இது ஒரு நேர்கோடு, அதுக்கப்புறம் இது ஒரு நேர்கோடு. ஓகேங்களா? சோ இது 1, இது 2, இது 3, பெரிய முக்கோணம் வந்துருச்சா? அடுத்து பாருங்க உள்ள. ஓகேங்களா? இது 1, அதுக்கப்புறம் இது 1, அதுக்கப்புறம் இது 1. சோ முடிகிற வரைக்கும் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இது 4, இது 5, இது 6. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்க வரைக்கும் வருது, இது 7. அடுத்து இங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் வருது, இது 8. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்து முடியுது, இது 9. அடுத்து இங்க ஸ்டார்ட் பண்ணா இங்க வந்து முடியுது, இது 10.
அடுத்து பாருங்க, இங்க இது அவ்வளவுதான், ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு இடத்த ஃபில் பண்ணா போதும். 11 12 அவ்வளவுதான். இந்த டயக்ராம் வந்துருச்சுங்களா? சோ மொத்தமா எத்தனை நேர்கோடுகள் யூஸ் ஆயிருக்கு? 12 நேர்கோடுகள் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? சோ நேர்கோடு அப்படிங்கிறது இடையில எந்த இடத்துலயும் கட் ஆக கூடாது. சோ இப்ப ஸ்டார்ட் ஆகுற இடத்துல கரெக்டா, இப்ப இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்க கொண்டு வந்து முடிக்க கூடாது. அந்த கோடு எது வரைக்கும் கடைசி வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இந்த கோடு எடுத்தீங்கன்னா இங்க நிறுத்தக்கூடாது, எது வரைக்கும் முடியுதோ அங்க வரைக்கும் எடுக்கணும். இப்ப இந்த கோடு எடுத்தீங்கன்னா இங்க நிறுத்தக்கூடாது, எது வரைக்கும் முடியுதோ. இந்த கோடு எடுத்தீங்கன்னா இங்கேயோ முடிக்க கூடாது, எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் எடுத்துடணும். ஓகேங்களா? சோ அப்போ அந்த நேர்கோடுகளோட எண்ணிக்கை தான் கேட்கறாங்க. சோ இந்த மாதிரி போட்டுடலாம். ஓகேங்களா? சோ இதுவே முக்கோணத்தோட எண்ணிக்கை கேட்டா அது வேற மாதிரி போடணும். சோ அந்த சம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நேர்கோடுகள் எடுக்கணும். சோ நேர்கோடுகள் கட் ஆக கூடாது, எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கணுமோ அது வரைக்கும் முடிக்கணும். அதுதான் ஒரு நேர்கோடோட எண்ணிக்கை. மொத்தமா இந்த இடத்துல 12 நேர்கோடுகள் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விகளும் ஒவ்வொரு விதத்துல இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு டாபிக்ல இருந்திருக்கும். சோ டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இதோட PDF பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உமா TNPSC மேக்ஸ் அப்படிங்கிற நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் சென்ட் பண்ணிடுறேன், நீங்க பிராக்டிஸ்க்காக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ கீழே இருக்காது, டெலிகிராம் சேனல்ல தான் இருக்கும். நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட பிராக்டிஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பட் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சீரீஸை கடைசி வரைக்கும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? சோ உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஓகேங்களா? சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டைம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.